கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய தொடர் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் அற்புதமான மாலை பொழுதிலே எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தினுடைய புத்தகத்தை நாங்கள் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானிக்கிற இந்த தியானங்கள் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக அமையட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எசேக்கியேல் ஒரு வித்தியாசமான புஸ்தகம். எசேக்கியேல் ஒரு வித்தியாசமான நபர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். திரும்பவுமாக நாம் கர்த்தருடைய காரியத்தை புரிந்து கொள்ள நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எசேக்கியேல் என்கிறதான ஒரு லேவியனை கர்த்தர் என்ன அற்புதமாக ஆச்சரியமாக பாபிலோனுடைய சிறையிருப்புக்குள் அனுப்பினார் என்று அறிந்து கொள்ளுகிறோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் தரிசனங்கள். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் அவர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள், கலகவிட்டார்கள், ஆனாலும் சொல் என்று ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ எனக்கு அதை படிக்கும் பொழுது திரும்ப திரும்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னால், இப்படி என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் கேட்பேனா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி எனக்கு. நான் திரும்ப போய் சொல்லுவேனா? அவங்க நீ சொல்லு, ஆனால் கேட்க மாட்டாங்க, கேட்காட்டியும் சொல்லு. இப்போ நான் கீழ்ப்படிவேனா அதற்குங்கிறது எனக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்ன ஆண்டவரே, ஒரு வேடிக்கையாக இருக்குது உங்களுடைய வார்த்தைகள். சொல்ல சொல்கிறீங்க, கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் போய் சொல்ல சொல்கிறீங்களே அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான விஷயம். 3வது அதிகாரம் ஒரு சுருளை கொடுத்து புசிக்க சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 4ஆம் அதிகாரம் அவனை ஒரு டிராயிங் மாஸ்டர் ஆக்குறாரு, அதற்கப்புறம் ஒரு சமையல்காரன் ஆக்குறார். செங்கலை எடுத்து வரைய சொல்லுகிறார், பல தானியங்களை எடுத்து என்ன செய்ய சொல்லுகிறார், அப்பம் சுட சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் சவரகன் கத்தியை உண்டு பண்ணி அதை உன்னுடைய தாடியும் தலையும் சிரைத்து அந்த சிரைத்த மயிரை 3 பங்காக பங்கிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தது சில முடிகளை எடுத்து வஸ்திரத்தின் ஓரத்தில் முடிந்து வைத்துக்கொள், முடிந்து வைக்கப்பட்ட அந்த முடியில் கொஞ்சம் எடுத்து அக்னியிலே போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இன்றைக்கு நாம் 6ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். 6ஆம் அதிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் மலைகளுக்கு எதிரான கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நாம் கவனிக்கிறோம். இஸ்ரவேல் மலைகளுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவைகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் பர்வதங்களே, கர்த்தராகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் பர்வதங்களையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நோக்கி, இதோ உங்கள் மேல் நானே பட்டயத்தை வரப்பண்ணி உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன். இப்போ முதல் 3 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டானது என்று சொல்லி எசேக்கியேல் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், எசேக்கியேலை எப்பொழுதுமே இவர் அழைக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுபுத்திரன், சன் ஆஃப் மேன். நீ இப்பொழுது என்ன பண்ணுனா, இஸ்ரவேலின் மலைகளுக்கு நேராக உன் முகத்தை திருப்பு என்று சொல்லுகிறார். 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறார் பாபிலோனில். இவர் இப்பொழுது தன்னுடைய முகத்தை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் மேற்கு திசையை நோக்கி தன்னுடைய முகத்தை திருப்பினால்தான் அவர் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்புவதாக பொருள்படும். ஏனென்று சொன்னால் பாபிலோன் கிழக்கே இருக்கிறது, எருசலேம் மேற்கே இருக்கிறது. கிழக்கே இருக்கிற பாபிலோனிலே அமர்ந்து கொண்டு இவர் மேற்கு திசையை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த மலைகள் கண்களுக்கு தெரியுமா என்று சொன்னால் 100% அந்த மலைகள் கண்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை, தெரியவே தெரியாது. ஆனால் அந்த திசையை நோக்கி அவன் பார்க்கிறான். அடுத்தது சொல்லுகிறார், அந்த மலைகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த மலைகளுக்கு நேராக அவர் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலின் மலைகளே என்ன பண்ணுங்க, கர்த்தராகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். மலைக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவார்னு தெரியல. கர்த்தராகிய ஆண்டவர்
மலைகளையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நோக்கி. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மலைகளை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேல் நானே பட்டயத்தை வரப்பண்ணி உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன். ஸோ மலைக்கு மேலே இருக்கிற மேடைகள், அந்த மேடைகளினுடைய பொருள் என்ன, அந்த மேடைகளுக்கான காரணம் என்ன, அந்த மேடைகள் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் விக்கிரகத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற மேடைகள், விக்கிரக ஆராதனைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற மேடைகள். அப்போ மலைகள் என்று சொல்லும் பொழுது உயர்ந்த இடங்களிலே இவர்கள் செய்த விக்கிரக ஆராதனை என்பதை அது குறிக்கிறது. அப்போ கர்த்தர் எதற்கு விரோதமாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மலைகளின் மேலே நடைபெற்ற விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தருக்கு விரோதமாக பாகால்களுக்கும் மோளேகருக்கும் பலி செலுத்தின அந்த மேடைகள். அப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மற்ற தெய்வங்களுடைய வழிபாட்டு தலங்களாக அந்த உயர்ந்த மலைகள் காணப்பட்டது. ஆகினால அதற்கு விரோதமாகத்தான். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஹோல் ஜாகிரஃபியவே எதிர்கொள்ளுகிறார், புவியியல். இப்போ எப்பேற்பட்ட விஷயம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் அந்த இஸ்ரவேல் என்கிறதான அந்த தேசம், அந்த மலைகள், அந்த நிலம் விக்கிரகாராதனையினால் தீட்டுப்பட்டிருந்தது. ஸோ விக்கிரகாராதனையினால் தீட்டுப்பட்டிருந்த மலைகளுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அப்போது த ஹோல் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் வாஸ் பொல்யூட்டட், தீட்டுப்பட்டிருந்தது. என்ன சொல்லுகிறார்? எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 6:3-4 வசனங்கள். இஸ்ரவேலின் பர்வதங்களே, கர்த்தராகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் மலைகளே, பர்வதங்களே, கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் பர்வதங்களையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நோக்கி, இதோ உங்கள் மேல் நானே பட்டயத்தை வரப்பண்ணி உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன். உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகள் தகர்க்கப்படும். உங்களில் கொலையுண்கிறவர்களை உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக விழப்பண்ணுவேன். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். நானே பட்டயத்தை வரப்பண்ணுவேன். பட்டயத்தினுடைய வேலை என்னவென்று சொன்னால் அழிப்பது. பட்டயத்தினுடைய வேலை வெட்டுவது, அழிப்பது, துண்டாக்குவது, அதை உருக்குலையை செய்வது, இருந்த இடம் தெரியாமல் மாற்றுவது. ஒரு ஷேப்பில் இருக்கும், அந்த ஷேப்பையே மாற்றி போடும். எது என்று சொன்னால் பட்டயம்தான். கர்த்தர் சொல்லுகிறார், பட்டயத்தை வரப்பண்ணுவேன், மேடைகளை அழித்து போடுவேன், பலிபீடங்களை பாழாக்குவேன், சிலைகளை தகர்ப்பேன், கொலை உண்கிறவர்களை உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக விழப்பண்ணுவேன். இப்போ மலைகளுக்கு விரோதமாக கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் பண்ணுறவனே ஏதோ மலையை ஆண்டவர் பார்த்து பேசிகிட்டு இருக்கார் நீங்கள் நினைக்கக்கூடாது. மலையின் மேல் இருக்கிறதான விக்கிரக ஆராதனையினுடைய ஸ்தலங்களை பார்த்து கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்போ இந்த இடத்தினுடைய அழிவு என்று சொல்லும் பொழுது பொய்யான கடவுள்களை ஆராதிக்கிற அந்த ஸ்தலத்தை ஆண்டவர் அழிக்க விரும்புகிறார். ஆண்டவருக்கு அது அருவருப்பானது. ஏனென்று சொன்னால் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, தேசம் ஆண்டவருடைய தேசம். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஸோ விக்கிரக ஆராதனை என்று சொல்லும் பொழுது இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ தியாலஜிக்கல் எரர், ஏதோ ஒரு இறையியல் பிழை என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனை ஒரு மனிதன் ஏறெடுக்கிறான் என்று சொன்னால் தேவனுடைய உடன்படிக்கையை அவன் சீர்குலைக்கிறான். தேவனுடைய உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது? என்னையன்றி வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நோ அதர் காட் பிசைட்ஸ் மீ. அப்போ அது எவ்வளோ பெரிய உடன்படிக்கை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த உடன்படிக்கைக்கு சீரழிவை ஏற்படுத்துகிற செயலை ஆண்டவர் பொறுத்து கொள்ள மாட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எசேக்கியேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 4-7 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் விக்கிரக ஆராதனை வீழ்ச்சி அடையும். த கொலாப்ஸ் ஆஃப் தி ஐடலைட்ரி, விக்கிரக ஆராதனையுடைய வீழ்ச்சியை நீங்கள் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 இந்த வசனங்களிலெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்கள். வாசியுங்கள். எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 4-7 வசனங்கள். உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகள்
தகர்க்கப்படும். உங்களில் கொலையுண்கிறவர்களை உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக விழப்பண்ணுவேன். நான் இஸ்ரவேல் புத்திரருடைய பிரேதங்களை அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதற பண்ணுவேன். உங்கள் பலிபீடங்கள் நிர்மூலமும் பாழும் ஆகும்படிக்கும் உங்கள் நரகலான விக்கிரகங்கள் தகர்க்கப்பட்டு ஓய்ந்து உங்கள் சிலைகள் வெட்டுண்டு உங்கள் கிரியைகள் குலைந்து போகும்படிக்கும் உங்களுடைய சகல வாசஸ்தலங்களிலும் உள்ள பட்டணங்கள் நிர்மூலமும் உங்கள் மேடைகள் பாழும் ஆகும். கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவில் விழுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஓகே, இப்போ இதில் இந்த விஷயத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். உங்களுடைய பலிபீடங்களை பாழாக்குவேன், உங்களுடைய சிலைகளை தகர்ப்பேன், உங்களில் கொலை உண்கிறவர்களை உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக விழப்பண்ணுவேன். நான் இஸ்ரவேல் புத்திரருடைய பிரேதங்களை அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் முன்னே கிடக்க பண்ணி உங்களை பலிபீடங்கள் சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதற பண்ணுவேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கொடுக்குற அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பலிபீடங்கள் உடைக்கப்படும், விக்கிரகங்கள் தகர்க்கப்படும் என்பது ஆண்டவருடைய அறிவிப்பாக இருக்கிறது. இப்போ இதில் இருக்கிற ஒரு எபிரேய வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். விக்கிரகம், ஐடல். அதில் இருக்கிற எபிரேய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், கில்லியும் கில்லூலிம் என்பது எபிரேய வார்த்தை. நம்ம ஹீப்ரூவில் படித்த ஈஸியாக படித்தல, இங்கிலீஷில் படிக்கும்போது தான் திணற வேண்டியதாக இருக்குது. அது இங்கிலீஷே போட்டிருக்கக்கூடாது. கில்லுலிம், அதாவது ஒரு இகழ்ச்சிக்குரிய ஒரு வார்த்தை கில்லுலிம் என்கிறதான வார்த்தை. அப்போது இந்த பதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த சிலைகளுக்கு மதிப்பு கிடையாது. அந்த சிலைகள் டங் ஐடல்ஸ். அதாவது ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல, ஒன்றுமே செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கிறாள், என்னடா சாணி மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாங்கல்ல. சோதா சாணி மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒன்றுமே செய்யாமல் இருக்கக்கூடிய மனிதனை அப்படி சொல்லுவார்கள். அப்போ இந்த கில்லுலிம் என்கிறதான வார்த்தை அந்த சிலைகளுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது, மதிப்பற்ற சிலைகள், அவைகளால் எதுவுமே செய்ய முடியாது, இயங்க முடியாது என்பதைத்தான் இது குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய கண்ணோட்டத்தில் கர்த்தரை தவிர வேறு எதை வணங்கினாலும் அது ஆன்மீக ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக அதற்கு என்ன இல்லைன்னா மதிப்பே கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கணும்னா கொஞ்சம் வேல்யூ இருக்கணும். செய்கிற செயலுக்கு எந்த விதமான வேல்யூம் இல்லாத செயலை செய்து என்ன பிரயோஜனம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அது எந்த செயலாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு இடத்திற்கு போகிறீர்கள், என்ன வேல்யூ அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். அந்த வேல்யூவை நம்மளே என்ன செய்யணும்னு சொன்னால் செலக்ட் பண்ணணும். ஸோ இதுதான். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? அது உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கிறது? ஒரு மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்பு எப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று சொன்னால், நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த மதிப்பு உங்களுக்கு புரியும். ஆகினால ஒரு செயலை செய்யும் பொழுது இதற்கு பின்னால் உள்ள வேல்யூ என்ன மதிப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செயலை நாம் செய்வதனால நமக்கு என்ன லாபம் வரப்போகிறது? கர்த்தர் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், விக்கிரகங்கள் மதிப்பில்லாதவைகள். நீ கும்பிடும் பொழுது அதற்கு எந்த மதிப்பும் உனக்கு கிடைக்கப் போவது கிடையாது. யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் எனி வேல்யூ ஃபார் தட். ஆகினாலே அதை செய்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் கர்த்தர் சொல்ல வருகிற ஒரு செய்தியாய் இருக்கிறது. நமக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மதிப்பு என்று சொல்லும் பொழுது வித்தியாசப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த அடிப்படையில் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், அவர்கள் செய்கிற தொழில், அவர்கள் வியாபாரம், அவர்களுடைய வேலை, அவர்களுடைய படிப்பு, இதெல்லாம் அவர்களுடைய அந்தஸ்து, இவர்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன வேறுபடுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய காலம் நேரத்திற்கும் மதிப்பு வேறுபடுகிறது இல்லையா? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு 1 மணி நேரம்ங்கிறது எவ்வளோ பெரிய மதிப்பு, அதே ஒரு கூலி தொழிலாளிக்கு 1 மணி நேரங்கிறது அவனுக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நீ யாராக இருந்தாலும் என்னை சேவிக்கும் பொழுது, என்னை ஆராதிக்கும் பொழுது உன்னுடைய மதிப்பு வித்தியாசப்படுகிறது, உன்னுடைய மதிப்பு கூடுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை ஆராதிப்பதிலே ஒரு பிரதம மந்திரியோ என்றோ அல்லது முதன் மந்திரி என்றோ ஒரு கூலி தொழிலாளியோ என்று சொல்லி வித்தியாசம் கிடையாது. எல்லாருடைய மதிப்பும் சரிசமம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிறார். இவர்தான் ஆண்டவர். இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள்.
மதிப்புள்ளது. தேவனை ஆராதிப்பது தான் நமக்கு மதிப்பு. அடுத்தது ஒரு பயங்கரமான ஒரு இமேஜை ஆண்டவர் இங்கே காட்ட விரும்புகிறார். என்ன இமேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களுடைய அந்த பிரேதம் விக்கிரகத்திற்கு முன்பாகவே விழுந்து விடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது எவ்வளோ கொடுமையான விஷயம் என்பதை யோசித்து பாருங்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த தெய்வங்களால் இவர்களை காப்பாற்ற முடியாது, அதுதான் அதை குறிக்கிறது. வசனத்தை பாருங்க, என்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, நான் இஸ்ரவேல் புத்திரருடைய பிரேதங்களை அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதற பண்ணுவேன். இப்போ நான் செய்கிற இந்த செயலுக்கு அந்த தெய்வங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அந்த தெய்வங்களால் என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், நான் தான் கர்த்தர், நான் தான் தெய்வம், அவைகள் தெய்வங்கள் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ கர்த்தர் இந்த நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். என்ன நியாய தீர்ப்பு? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பலிபீடங்கள் பாழாக்கப்படும், சிலைகள் தகர்க்கப்படும், விக்கிரகங்கள் கீழே விழும், இஸ்ரவேல் புத்தருடைய பிரேதங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்னே கீழே விழும், எலும்புகளை சிதற பண்ணுவேன். இதெல்லாம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா நியாய தீர்ப்பு. சரி, இந்த நியாய தீர்ப்புக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது. 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? 7வது வசனத்தினுடைய எசேக்கியேல் 6:7 கடைசி பகுதி. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எப்பொழுது? 4, 5, 6 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் நடைபெறும் பொழுது, ஒரே ஒரு விஷயத்திற்காக தான் இதை செய்கிறேன். விக்கிரகங்கள் தெய்வங்கள் அல்ல, நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவைகளெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். போன வாரம் பார்த்தோம், நம்ம தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கடைசி வார்த்தை நியாய தீர்ப்பு கிடையாது. தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கடைசி வார்த்தை மீட்பு. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மை மீட்கிற ஒரு தேவன். எசேக்கியேல் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது பெரிய நியாய தீர்ப்புகளை நீங்கள் படிப்பீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்களைத்தான் ஆண்டவர் திரும்பவுமாக எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த மக்களில் தான் ஒருவனை ஆண்டவர் ஆசாரியனாக தெரிந்தெடுத்தார். அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து சிலரைத்தான் ஆண்டவர் தேவாலயம் கட்ட வைத்தார். அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து தான் சிலர் எழும்பி ஜனங்களை உற்சாகப்படுத்தினார்கள், மறுமலர்ச்சி உண்டாக்கினார்கள். அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து தான் சிலர் எழும்பி நெகேமியாவோடு இணைந்து சுவரை கட்டினார்கள். அந்த மக்கள் கூட்டத்தில் தான் ஒரு பெண் இருந்தாள், அவளுடைய பெயர் எஸ்தர். அந்த மக்கள் கூட்டத்தில் தான் ஒரு நபர் இருந்தார், அவர் பெயர் மொர்தெகாய். எங்கே பிறந்தவர்கள் இவர்களெல்லாம்? எங்கே வாழ்ந்தவர்கள்? யோசித்து பாருங்கள். பாபிலோனிலே. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேலினுடைய சரித்திரத்தினுடைய கடைசி கால சரித்திரங்களை எழுதிய அநேகர் எருசலேமில் பிறந்தவர்கள் அல்ல, பாபிலோனிலே அடிமைத்தனத்தில் பிறந்தவர்கள். அவர்களால் தான் கடைசி கால இஸ்ரவேலினுடைய வெற்றிகரமான சரித்திரம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமம் எதோடு முடிவடைகிறது என்று சொன்னால் நெகேமியாவோடு முடிவடைகிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஹிஸ்டரி எங்கே முடியுது? நெகேமியாவோடு முடியுது. நெகேமியாவிற்கு பிறகு இருக்கிற எல்லா புத்தகங்களையும் எங்கே வைத்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் ராஜாக்களிலும் சாமுவேல் புஸ்தகங்களிலும் வைத்துத்தான் நீங்கள் படிக்க வேண்டும். நெகேமியாவோட ஹிஸ்டரி முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஹிஸ்ட்ரி முடிகிறதுல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். எஸ்தரோட முடியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எஸ்தரே எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்ரா 5ஆம் அதிகாரத்திற்கும் 6ஆம் அதிகாரத்திற்கும் நடுவில் தான் யார் வருகிறார்? எஸ்தர் வருகிறார். எஸ்தர் எதனால் அங்கே வருகிறார் என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் பைபிள் எடுத்து படிங்கள் பார்க்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை படிங்கள். எஸ்ரா 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேளையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். 15வது வசனத்தை படிங்க. 15. ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. ஆலயம் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட ஆலயம் கட்டி முடிந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டி முடிந்த ஆலயம் 16ஆம் வசனத்தில் படித்தீர்கள் என்று சொன்னால் பிரதிஷ்டை நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதிஷ்டை நடந்த ஆலயத்திலே பலிகளும் பண்டிகைகளும் நடந்தது.
இப்போ எஸ்ரா 6ஆம் அதிகாரத்தில் என்ன கட்டி முடிச்சிட்டாங்க? தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டது. 7ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் எப்படி தொடங்குகிறதுன்னு பாருங்க. இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு. எந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு? தேவாலயம் கட்டி முடித்த வர்த்தமானங்களுக்கு பின்பு வந்தது யாரு? செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா. எங்கிருந்து வருகிறார்? பெர்சியாவிலிருந்து, பாபிலோனிலிருந்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப செருபாபேல் ஆலயம் கட்டி முடித்ததற்கும் எஸ்ரா பாபிலோனிலிருந்து எருசலேமிற்கு வந்ததற்கும் இடையில நடந்த சம்பவம் தான் எஸ்தரின் சம்பவம். அப்ப ஏன் எஸ்தரின் சம்பவம் அப்ப நடைபெற்றது, எதனால நடைபெற்றது என்ற கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆலயம் கட்டி முடிந்தது உடனே மேசியா வந்துருவார். இப்ப மேசியா வராமல் இருக்கணும்னு சொன்னா, ஆலயம் இல்லாத வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆலயமே இல்லையே, மேசியா எப்படி வரப்போறான்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஆலயம் கட்டி முடித்ததுக்கப்புறம் மேசியா வந்து விடுவாரே, இப்போ நம்ம அதுக்கு அடுத்த பிளான் என்ன பண்ணுறதுன்னு பிசாசு யோசித்தான். பூமியிலே எல்லா யூதர்களையும் அழித்து விட்டால் மேசியா எப்படி வருவார்? மேசியா வரணும்னு எந்த குலத்தில் வரணும்? யூத குலத்தில் வரணும். ஒரு யூதன் கூட இந்த பூமியில் இல்லாமல் செய்து விட்டால் மேசியா என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆகினாலே ஒரு திட்டம் தீட்டினான். ஆனால் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அவன் தீட்டின திட்டம் அவனுக்கே வினையாக முடிந்தது. கர்த்தர் அதில் ஜெயிச்சிட்டார், ஜெயிக்க வைத்தார் இஸ்ரவேல் மக்களை. எஸ்ரா வந்தார். எஸ்ராவினுடைய காலத்தில் ஜனங்களை சீர்படுத்தினார். நெகேமியா வந்தார், மதில்களை கட்டினார். அதோடு முடிஞ்சது சரித்திரம். அதற்கப்புறம் யார் தான் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நெகேமியாவுக்கு அப்புறம் வந்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. நெகேமியாவுக்கு அப்புறம் வந்தது யாரு? நெகேமியாவுக்கு அப்புறம் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி யாரு? யோவான் ஸ்நானகன். வெரி குட். நெகேமியாவுக்கு அப்புறம் வந்தது யார் தான்? யோவான் ஸ்நானகன் தான். நெகேமியாவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கு இடையில் எத்தனை வருஷம்? 400 ஆண்டுகள். கரெக்டா? 400 வருடங்கள். நெகேமியாவின் காலத்திற்கு பிறகு வந்த தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். அப்போ நாம் என்ன புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், எசேக்கியேலை படிக்கும்பொழுது பயப்படக்கூடாது. சிலர் எசேக்கியேலை படிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஐயோ வேண்டாம்ப்பா, அதை படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இல்லை, எசேக்கியேலை படித்தீர்கள் என்று சொன்னால் தான் கர்த்தருடைய கருணை, இரக்கம் என்ன என்பது புரியும். எசேக்கியேலிலே தீர்க்கதரிசன நூல்களிலே கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், மக்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி திரும்பவும் அழைத்து கொண்டு வந்தார். அதை மறந்துடக்கூடாது. எசேக்கியேலோடு முடிஞ்சுதா? யூதர்களுடைய வாழ்க்கை முடிச்சிட்டார் ஆண்டவர்? இல்லையே. எசேக்கியேல் தீர்க்கதரிசன நூல்களில் இருந்த விஷயங்களை நீங்கள் படிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை சீர்படுத்தினபடியினால் தான் யூதா கோத்திரத்திலிருந்து கர்த்தர் செருபாபேலை கொண்டு வந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆமென். அதற்கு பிறகுதான் ஆசாரியர்கள் எல்லாம் வந்தார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு விஷயத்தை செய்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன புரிய வைக்கிறார் என்று சொன்னால், திரும்ப திரும்ப நான் தான் ஆண்டவர், நான் தான் ஆண்டவர், நான் தான் ஆண்டவர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் அனுமதிக்கிற செயல்கள். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? கர்த்தர் நம்ம மேல கிருபையாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது எசேக்கியேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 8, 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 8, 9, 10. நீங்கள் தேசங்களில் சிதறடிக்கப்படும் போது புறஜாதிகளுக்குள்ளே பட்டயத்துக்கு தப்புவாரை உங்களுக்கு மீதியாக வைப்பேன். என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் மனமடிவானேன் என்று உங்களில் தப்பிப்போன அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் புறஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவருப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகளின் நிமித்தம் தங்களையே வெறுத்து இந்த தீங்குகளை எல்லாம் தங்களுக்கு நேரிட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னதில்லை என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். இப்ப நியாய தீர்ப்பின் போதும் கூட கர்த்தர் ஒரு கூட்ட மக்களை மீதியாக வைக்கிறார் என்பதை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். புறஜாதிகளுக்குள்ளே பட்டயத்துக்கு தப்புவாரை உங்களுக்கு என்ன செய்வேன்? மீதியாக வைப்பேன். ரெம்னன்ட். சிலர் பட்டயத்திலிருந்து தப்பி எதற்கு சிதறடிக்கப்படுவார்கள்? தேசங்களுக்குள்ளாக சிதறடிக்கப்படுவார்கள். தேசங்களுக்குள்ளாக சிதறடிக்கப்படும் பொழுது அவர்கள் கர்த்தரை நினைவு கூறுவார்கள். கர்த்தரை நினைவு கூறுகிற இந்த செயல் அவர்களுக்கு என்னத்தை கொடுக்கும் என்று சொன்னால், மனம் திரும்புதலுக்கு நேராக அவர்களை வழிநடத்தும். ஸோ நியாய தீர்ப்பில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், மீதியானவர்கள். அதைத்தான் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ நம்ம எதை விரும்பணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே உங்களுடைய நியாய தீர்ப்பு என்ன மேலே வந்தாலும் பரவாயில்ல, என்னை மீதியானவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்க விரும்ப வேண்டும்?
மீதியானவர்களுடைய கூட்டத்தில் இருக்க நாம் விருப்பப்பட வேண்டும். மீதியான கூட்டத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஸோ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுறது? சிலர் நாடு கடத்தப்படுவார்கள். நாடு கடத்தப்படுபவர்கள் கர்த்தரை நினைப்பார்கள். கர்த்தரை நினைக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் மனம் திரும்புதல் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். தாங்கள் செய்த பொல்லாப்புகளின் நிமித்தம் தங்களையே அவர்கள் வெறுப்பார்கள். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களை என்னைக்காவது உங்களுக்கே பிடிக்காம போயிருக்கா? அதாவது அவரை பிடிக்கல இவரை பிடிக்கலைங்கிறது வேற, அது சகஜம். நமக்கு 10 பேர்த்த பிடிக்கும், 10 பேர்த்த பிடிக்காது. 2 பேர்த்த பிடிக்கும், 8 பேரை பிடிக்காமல் போயிடும். ஒருத்தரை பிடிக்கும், 100 பேரை பிடிக்காது. சில சமயம் 100 பேரை பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்காமல் போயிடும். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், அடுத்தவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது கேள்வி கிடையாது. என்றைக்காவது வாழ்நாளில் ஒரு முறையாவது உங்களையே உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கிற அனுபவம் யாருக்காவது இருக்கா? இருக்கு. இது இருந்துச்சுன்னா நம்ம மனுஷங்க. இது ஒரு முறையாவது நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் நாம் மனிதர்கள். மிருகங்களுக்கு இது நடக்காது. மிருகம் என்னைக்கு அதைவே தன்னை பிடிக்காமல் போயிடும்? யோசிச்சு பாருங்க, வாய்ப்பே இல்லை. இந்த காட்டில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஒரு தடவை பெரிய கண்ணாடியை கொண்டே வைக்கிறாங்க. மிருகங்களுக்கு கண்ணாடி என்ன தெரியும் பாவம்? சிங்கம் போகுது, முறைக்குது. ஏன்னா அதுக்கு அதனுடைய உருவம் இருக்குதுன்னு தெரியல, இன்னொரு சிங்கம் அங்கே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காது. போகிற மிருகங்களெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், கண்ணாடியை பார்க்க வேண்டியது, முறைக்க வேண்டியது, கத்த வேண்டியது, ஏதாவது ஒன்று போல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது யோசிக்கிறது. அதுக்கு என்ன இல்லைன்னா அறிவு கிடையாது. மிருகங்கள் என்றைக்குமே தன்னை அது வெறுத்த அனுபவம் இல்லை. மனிதர்களாகிய நாம் சில சமயம் நம்ம செய்த செயல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயல்கள்னால நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், நம்மளையே நம்ம வெறுத்துருவோம். என்ன நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நமக்கே நம்ம மேலே வருகிற அந்த வெறுப்பு, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தங்களுடைய சகல அருவருப்புகளின் நிமித்தம், பொல்லாப்புகளின் நிமித்தம் தங்களையே வெறுப்பார்கள். எப்ப வெறுப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தரை நினைக்கும் பொழுது வெறுப்பார்கள். கர்த்தருடைய கட்டளைகளை நினைக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? வெறுப்பார்கள். அதற்கு பேர் தான் உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன், மனசாட்சி, சோல், ஆத்துமா என்று சொல்லி சொல்லுகிறோம். ஒருவன் யாருக்கு வேணாலும் தப்பிடலாங்க, ஆனால் மனசாட்சிக்கு அவன் தப்பவே முடியாது. அவனுடைய மனசாட்சி சொல்லிகிட்டே இருக்கும், இந்த விஷயத்தை நீ செஞ்சுட்ட, இந்த விஷயத்தை நீ செய்து விட்டாய் என்று சொல்லி மனம் என்ன சொல்லி கொண்டிருக்கும்? மனசாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும். உண்மையான மனம் திரும்புதல் விளைவுகளை பற்றிய வருத்தம் மட்டுமல்ல, அது தேவனுடனான உறவை முறித்து கொண்டதற்கு உண்டான துக்கமாகும். இப்போ மனம் திரும்புதலுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், துக்கப்படுவது. மனஸ்தாபம் சொல்கிறாங்கல்ல, மனஸ்தாபம். அவர் கூட எனக்கு மனஸ்தாபங்க இல்லை, இனிமேல் யார் கூட மனஸ்தாபம் வேண்டாம், நம்ம கூடவே நம்ம மனஸ்தாபப்படலாம். என்ன நினச்சி எனக்கு எப்படி இருக்குது? வேதனையாக இருக்குது. என்னை நினைத்து எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது. என்னை நினைத்து எனக்கு துக்கமாக இருக்குது. என்னைக்காவது உங்களையே நினச்சி நீங்கள் துக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களையே நினச்சி நீங்கள் மனஸ்தாபப்பட்டிருக்கீங்களா? இந்த 10th எக்ஸாம் ரிசல்ட் வரும் பொழுது நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பொண்ணு கொஞ்சம் மார்க் குறைஞ்சுன்னு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சரி, இது யார் நினச்சி யார் மேலே குற்றம் சொல்கிறாங்க? அவங்க மேலேயே குற்றம் சொல்லிக்கிறாங்க. ஒன்றுமே படிக்காமல் போயிருப்பான், அவனுக்கு 35 மார்க் கிடச்சிருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக சுற்றுவான், டே நான் பாஸ் ஆகிட்டேன்டா அப்படின்பா. அவனுக்கு அதான் துக்கமே கிடையாது. அவனை நினச்சி அவன் பெருமைப்படுறான், எனக்கு மார்க் கிடச்சிருக்குதுடா, நான் பாஸ் பண்ணிட்டேன்டா. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பேப்பரில் தான் ரிசல்ட் வரும், தெரியுமில்ல உங்களுக்கு. சாயந்தரம் ஆனால் போய் இந்த பேப்பர் கடையில் நிற்பாங்கன்னா, பேப்பர் வந்துச்சுன்னா நம்பர் பார்க்கணும், நம்ம நம்பர் அதில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போது 110 412 ஒரு நம்பர் இருக்கும் உங்களுக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நியூஸ் பேப்பரில் தான் ஒரு ரிசல்ட். 110 412 110 413 110 414 அப்படின்னு ரிசல்ட் வருது. ரிசல்ட் ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் 411, இன்னொருத்தர் 412, இன்னொருத்தர் 413, இன்னொருத்தர் 400. பார்க்கும் பொழுது நம்பர் பார்த்தா 411 இருக்குது, 412 இருக்குது, 413 இல்லை, 414 இருக்குது. பேப்பர் பார்க்குறான்,
ஒருத்தங்க டே உனக்கு நீ பாஸ் பண்ணிட்டியாடா, அவன் சொல்கிறான் பாருங்க பதில், டே ஒரு நம்பரில் போயிடுச்சுடா அப்படிங்கிறான். இதனடா ஒரு நம்பரில் போச்சு அப்படின்னு கேட்டா, டே 412 இருக்குடா, 414 இருக்குடா, என் நம்பர் தான்டா இல்லை. அவனுக்கு மகிழ்ச்சி பாருங்க, ஒரு நம்பரில் போயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாட்ரி சீட்டு வாங்குவானுங்க. இந்த லாட்ரி சீட்டு வாங்குறதுல என்ன ஆகுதுன்னு சொன்னால் முந்தின நம்பர் இருக்கும், பின்னால் நம்பர் இருக்கும், இவனோட நம்பர் இருக்கா, அதனால ஒரு நம்பரில் போச்சுன்னு சொல்லி பழகினவனுங்க ரிசல்ட் பார்க்கும்பொழுது ஒரு நம்பரில் போயிடுச்சுறாங்கிறான். அவனுக்கு துக்கமே கிடையவே கிடையாது. அவன் போய் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கிறான். இப்போ யார் துக்கப்படுறான்னு கேட்டீங்கன்னு சொன்னால், 100 மார்க் வரும்னு நினச்சி 99 மார்க் வரும், 99 மார்க் வாங்கின புள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்குது. என்னம்மா ஏமா அழுகிற அப்படின்னு கேட்டேன். ஐயோ அங்கிள், எனக்கு 100 மார்க் வரும்னு நினச்சேன், எனக்கு 99 தான் வந்திருக்குது. யார் பண்ண தப்பு? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். யார் நினச்சி மனஸ்தாபப்படுறது? அவர்களை நினைத்தே மனஸ்தாபப்படுவது. அது உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ துக்கம், மனம் திரும்புதல் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, துக்கப்படுகிறவனால் தான் மனம் திரும்ப முடியுமே தவிர துக்கம் இல்லாமல் இருக்கிறவனுக்கு என்ன கிடைக்காது? மனம் திரும்புதல் வரவே வராது. ஸோ என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், மக்களை தேவன் மீண்டுமாக கண்டுகொள்வதற்கு முன்பாக அவர்களை அவர்களுடைய சுகபோக வாழ்க்கையிலிருந்து தேவன் அகற்ற வேண்டி இருக்கிறது. எருசலேம் என்ன சந்தோஷமா மகிழ்ச்சியா மலைக்கு போகிறது, பண்டிகை கொண்டாடுறது, பலி செலுத்துறது, கீழே வர்றது, அல்லேலியா பாடுறது, ஆரோகண சங்கீதத்தை பாடுறது, டாடா என்ன மகிழ்ச்சி. பண்டிகை வரும்பொழுது குருத்தோலைகளை பிடிப்பது, ஆட்டுவது எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்தியெல்லாம் திருந்த மாட்டப்பா, எங்கே போ? பாபிலோனுக்கு போன்னு சொன்னார். அப்போ தான் நீ என்ன செய்வ? திருந்துவ. மனிதர்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா பனிஷ்மெண்ட் தேவை. அப்போ தான் மனிதர்கள் என்ன திருந்துறாங்க. மனிதர்களுக்கு மட்டுமா பனிஷ்மெண்ட்? மிருகங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் மிருகங்கள் என்ன செய்யுது? திருந்துகிறது. ஸோ சுகபோக வாழ்க்கையிலிருந்து தேவன் அகற்றுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் ஏதோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார் என்பதல்ல, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விக்கிரக வழிபாட்டை குறித்து கர்த்தருடைய கவலை, துயரம் எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களிலே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவருப்புகளின் நிமித்தமும் ஐயோ என்று சொல். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள். தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான். மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்து கொள்வேன். அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களுடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும் தலைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் நடுவிலும் அவர்களுடைய பலிபீடங்களைச் சுற்றிலும் அவர்களில் கொலையுண்டவர்கள் கிடக்கும்போது நான் கர்த்தரென்று அறிந்து கொள்வார்கள். நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களுக்கும் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். இப்போ நீங்கள் பாருங்கள், எசேக்கியேலை என்னென்னலாம் செய்ய சொன்னார்? இது வரைக்கும் தரிசனத்தை பார்க்க சொன்னார். சரி, தரிசனத்தை பார்த்துட்டான். அடுத்தது ஒரு சுருளை கொடுத்து அதில் ஐயோ புலம்பல்கள் எழுதியிருக்கு, அதை சாப்பிட சொன்னார். அதையும் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் ஒரு செங்கலை எடுத்து வரைன்னு சொன்னார், அதையும் வரைஞ்சான். பல தானியங்களை எடுத்து என்ன பண்ணு, அப்பம் சுடு என்று சொல்லி சொன்னான். அது மனித கழிவில் இருக்கிற வரட்டியில் சுடுன்னு சொன்னார். இல்லை ஆண்டவரே நான் செஞ்சதில்லைன்னு சொன்னோன்னே சரி மாட்டு சாணத்தை மாற்றுன்னு சொல்லி ஆண்டவர் மாற்ற வச்சார். அந்த அப்பத்தை சுட்டான். அடுத்த ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? ஒரு சவரகன் கத்தி எடுத்து தலையும் தாடியும் சிரைத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். சரி, சிரைச்சிட்டா பரவாயில்ல, சிரைத்த முடியை எடுத்து நிறுத்துங்கிறார். நிறுத்துப்பார் அப்படிங்கிறார். நிறுத்து பார்த்த அந்த முடியை 3 பங்கா பிரின்னு என்று சொல்லுகிறார். அடுத்தது என்ன பண்ணுறார்? அந்த முடியில் கொஞ்சம் எடுத்து வஸ்திரத்தில் முடிந்து கொள் என்று சொல்லி சொல்லுகிறார். சரி, வஸ்திரத்தில் முடிந்த முடியில் எடுத்து கொஞ்சம் எடுத்து அக்னியில் போடு என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்ம சொன்னால் செய்வோமா? இல்லை, இதெல்லாம் செய்வோமான்னு கேட்டேன். ஒன்று கூட செய்ய மாட்டோம், எதையுமே செய்ய மாட்டோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுற சொல்கிறார் பாருங்க. ஓவியம் வரை சொன்ன ஆண்டவர், சமையல்காரனாக்க சொன்ன ஆண்டவர், சவரகன் கத்தி எடுத்து முடியை சிரைத்துக்கொள் என்று சொன்ன ஆண்டவர், தோல் சுருளை கொடுத்து அதை புசி என்று சொல்லி சொன்ன ஆண்டவர்,
வித்தியாசமான தரிசனங்களை எல்லாம் காண்பித்து அவன் அதனால் மயங்கி கீழே விழுந்த உடனே மனுபுத்திரனை எழுந்து காலூன்றி நில் என்று சொல்லுகிறார். அவனும் எந்திரிச்சு நிற்கிறான். படாத பாடு இல்லை அவனுக்கு. இப்போ என்ன செய்ய சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நல்ல கையை ஓங்கி தட்டி காலை ஓங்கி மிதிங்கிறார். இது என்ன எக்ஸசைஸாக பண்ணுறது? நீங்கள் பாருங்கள், கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவருப்புகளின் நிமித்தமும் ஐயோ என்று சொல். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள். இப்போ இவன் என்ன பண்ணணும்னு சொன்னால், கையை போட்டு தட்டி காலை போட்டு தட்டி உடச்சி மிதிச்சு சத்தம் போடணும். என்ன சத்தம் போடணும்? ஐயோன்னு சத்தம் போடணும். ஆண்டவரே, இது உங்களுக்கே தகுமா? சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டேன். தரிசனத்தை பார்க்க சொன்னீங்க, பார்த்தேன். வரைய சொன்னீங்க, வரைஞ்சேன். அப்பஞ்சுட சொன்னீங்க, அப்பஞ்சுட்டேன். சவரகன் கத்தி எடுத்து முடியை சிரைத்துக்கொள்ளு சொன்னீங்க, செஞ்சேன். இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? இந்த வசனத்தை படிக்கும்பொழுது எனக்கு இந்த கொரோனாவில் மோடி கைத்தட்ட சொன்னார் பாருங்க எல்லாத்தையும், இல்லையா? எல்லாரும் என்ன பண்ணு, வீட்டு வாசலில் வந்து நின்று கைத்தட்டு அப்படின்னு சொன்னார். அவர் கைத்தட்டுறது மட்டும் கிடையாது, மணி அடிக்கு வேற சொன்னார் அவர், இல்லையா? ஒவ்வொருத்தர் என்ன பண்ணான்னு சொன்னால், இந்த பிளேட்டை எடுத்து ஸ்பூன் வச்சு தட்டிட்டு இருந்தானுங்க, மணி அடித்து தட்டி சத்தம் எழுப்பி. அதில் வேற ஒரு குரூப் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், அந்த தட்டத்தை எடுத்து ஸ்பூன் வச்சு தட்டும் பொழுது அவன் பாட்டு பாடுறான், கோ கொரானா கோ, கோ கொரானா கோ. என்னது அது வேற பாட்டு? கேட்டீங்களா அந்த பாட்டில்? நீங்கள் கேட்டவே இல்லையா? பாட்டில் என்ன பாட்டுங்கிறீங்க? அதுக்கு மியூசிக், எந்த மியூசிக்னு கேட்டிங்கன்னா எந்த மியூசிக்கும் கிடையாது. தட்டில் வந்து என்னது, ஸ்பூனு. பாட்டு வேற. அவன் தட்டத்தை கையில் வச்சுட்டு ஸ்பூன் அடிச்சுட்டு காலை வேற முன்னாள் படி வச்சுட்டு ஆடுறானுங்க பாருங்க. கோ கொரானா கோ, கோ கொரானா கோ, கோ கொரானா கோன்னு சொல்லி ஆடிட்டு கிடந்தாளுங்க. இப்போ ஆண்டு எசேக்கியேல் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நல்ல கையை தட்டி போட்டு கையை போட்டு அடிச்சு காலில் போட்டு மிதிச்சு என்னன்னு கத்து, ஐயோன்னு கத்து என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். ஸோ இப்போ நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய இழப்பை சந்தித்த மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னால், அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. போட்டு அடிக்கிறது, காலை போட்டு மிதிக்கிறது, கத்துறது, இதெல்லாம் செய்வான், இல்லையா? புரியுதா உங்களுக்கு? புரியலையா? ஒரு நஷ்டம் வந்துருச்சு, ஒரு இழப்பு வந்து விட்டது என்று சொல்லும் பொழுது அந்த மனிதனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. குதிப்பாங்க பார்த்தீங்கன்னா, பிடிச்ச நிறுத்தணும், அமுத்தணும். கையை போட்டு தட்டி கையை முறுக்கி காலை ஒத்தச்சு சத்தம், வித்தியாசமான சத்தங்களை எழுப்புவார்கள். ஏன் அப்படி, ஏன்பா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு நடக்கக்கூடாத ஒரு துயர சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டது என்பதற்காக அவன் அப்படி அழுகிறான், புலம்புகிறான். இப்போ கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஆவி எசேக்கியேலுக்குள் வைத்திருந்தால் அவனால் இப்படி செய்திருக்க முடியும் என்று பாருங்க. இப்போ யாராவது ஒருத்தர் சும்மா போய் கையை தட்டி காலை பிடிச்சி ஐயோன்னு கத்துன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், எக்ஸசைஸ் செய்ய மாதிரி செஞ்சுட்டு இருப்பான். அவன் வந்து நேச்சுரலாக செய்ய முடியாது. கையை தட்டினா ஐயோ அப்படிம்பா. இது இது செஞ்ச யாருக்காவது என்ன புரியுமா? புரியாது. நீங்கள் சில சமயம் இந்த ரோட்டில் பாருங்கள், சில சமயம் இந்த யாருக்காவது ஆக்சிடென்ட் நடந்து ஏதாவது அந்த ஆக்சிடெண்ட்டில் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்காங்கன்னா, அவங்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா எப்படி கத்துவாங்கன்னு பாருங்கள். நீங்கள் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மார்பிள் அடிப்பார்கள், கையில் அடிப்பாங்க, காலை உதைப்பாங்க, கத்துவாங்க, சத்தம் போடுவாங்க. வஸ்திரங்கள் விலகுறது கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவிற்கு அவர்கள் தங்களையே இழந்து கத்துவார்கள். அப்போ எசேக்கியேலுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆவி போயிருக்கணும். ஆவி போயிருந்தால் தான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அவன் அவ்வாறு ஒரு செயலை செய்ய முடியும். சும்மா செய்யடா அப்படின்னு சொல்லும் பொழுது யாராச்சும் கூப்பிட்டு செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி காலை உதைச்சு ஐயோன்னு கத்துன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ இப்படின்னு என்ன புரியும்? ஒன்றுமே புரியாது. இப்படி செய்யக்கூடாதுரா, நீ பாட்டுக்கு ஒரு நல்ல கவலையோடு வேதனையோடு செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், இதெல்லாம் எனக்கு விளங்காது, எனக்கு முடியாது, வேலை செஞ்சிருவான், போய் உட்கார்ந்து விடுவான். ஸோ கடவுள் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்கிற வேதனையை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் எசேக்கியேலை இதையெல்லாம் செய்ய சொல்லி சொன்னார். எசேக்கியேல் must reveal the grief of God. God's heart is in grief. தேவனுடைய இருதயம் துக்கத்தில் இருக்கிறது என்பதை யார் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எசேக்கியேல் வெளிப்படுத்த வேண்டும். மக்கள் பார்ப்பாங்க,
என்னாச்சு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன தெரியுமா சொல்லணும்? நான் துக்கத்தில் இருக்கிறேன். நான் துக்கத்தில் இருப்பதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் துக்கத்தில் இருக்கிறார் என்பதனுடைய பொருள் அது என்பதை என்ன செய்யணும்? மக்கள் புரிய வேண்டும். இஸ்ரவேலின் கலகத்தை குறித்த கர்த்தரின் துக்கம். ஆனா உண்மையாகவே எசேக்கியேல் பாவங்க. எசேக்கியேலை ஆண்டவர் பலவிதமான வித்தியாசமான செயல்களை செய்ய சொன்னதை போல வேதாகமத்தில் எந்த நபரையும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சொல்லுன்றார். இப்போ ஏசாயாவுக்கு என்ன நடந்ததுங்கிறீங்க? ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு முறை பலிபீடத்தினுடைய நெருப்பு தலையினால் அக்கினி வந்து அவருடைய உதடுகளை தொட்டது. நீ சுத்தமானாய், அக்கிரமம் நீங்கி சுத்தமானாய்ன்னு சொன்னால் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஒரே ஒரு முறை கர்த்தர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நட என்று சொன்னார். அது கரையியல் ஆசிரியர்கள் பல விதமான கோணங்களில் சொல்லுகிறார்கள். வாட் எவர் இட் மே பி 3 years அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் எசேக்கியேலுக்கு பாருங்க, வித்தியாசமாக செய்ய சொல்கிறார். எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். ஏதோ ஒன்றை செய்ய சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அப்போ சுடுங்கிறாரு, அது மனித கஷ்டத்தில் இருக்கிற இதில் சுடுங்கிறாரு, சிறைங்கிறாரு, வரைங்கிறாரு. என்னப்பா நான் என்ன நினச்சிங்க என்னை? நீங்கள் நான் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க என்னை பற்றி? ஒன்று செய்ய சொல்லியிருந்தால் பரவாயில்ல. கரெக்டா? So God commands Ezekiel to clap his hand and stomp his feet as a sign of lament. புலம்பலின் அடையாளமாக. இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 3 வகையான தண்டனைகள் மீண்டும் அறிவிக்கப்படுகிறது. பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய். இவை அனைத்துமே உடன்படிக்கை சார்ந்த தண்டனைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தோராவில் சொல்லப்பட்டவைகளே இங்கேயும் எதிரொலிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு இதையெல்லாம் சொல்லும் பொழுது புரியும். காரணம் என்னவென்று சொன்னால் அவனுக்கு என்ன தெரியும்? தோராவை தெரியும். ஒரு தேசத்தினுடைய அழிவு அந்த ஒவ்வொரு தனிநபர்கள் செய்கிற பாவங்களை மட்டும் சாராமல் அது முழு சமூகத்தையும் என்ன செய்கிறது என்று சொன்னால் பாதிக்கிறதா இருக்கிறது. அப்போது ஒரு தனிநபர் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்று சொன்னால் அது தேசத்திற்கான சாபம், தேசத்திற்கான தீட்டு. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க. நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமில் இருக்கிற யூதர்களை எல்லாம் சிறையிருப்புக்கு கொண்டு செல்கிறார். சிறையிருப்பிற்கு போனதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், போனவர்கள் கூட்டத்தில் இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், 1 தானியேல், 2 அனனியா, மிஷாவேல், அசரியா. நம்ம அவங்கள சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு சொல்கிறோம். சரியா? இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, தானியேல் நீதிமானா இல்லையா? மாற்றுக்கருத்தே இல்லை. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நீதிமான், வைராக்கியம் உள்ளவர்கள். இப்போ யார், எதனால இவங்களுக்கு சிறையிருப்பு, இவங்களுக்கு அடிமைத்தனம்? உங்களுக்கு புரியுதா? இவங்களுக்கு அடிமைத்தனத்தில் தானே போகிறாங்க. நான் கேட்குறேன், இவர்கள் அடிமைத்தனத்தில் போவதற்கு இவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? தேசத்து மக்கள் செய்த தவறு இவர்களையும் சேர்த்து பாதித்து கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதுதான் இப்போ பிரச்சனையே. இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோன்னு சொன்னால், நம்ம நல்லது செஞ்சும் பிரயோஜனம் இல்லையே, இந்த தேசத்தில் வருகிற எல்லா சாபங்களும் எனக்கும் தானே சேர்ந்து வருது. யோசிக்க தோணுதா தோணலையா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது எவனோ செய்கிற பலவிதமான தவறுகளுக்கு கர்த்தர் என்ன அனுப்ப மாட்டேங்கிறார்? தேசத்தில் மழை அனுப்ப மாட்டேங்கிறார். ஆண்டவரே, அவன் தானே தவறு செஞ்சான், நான் இருக்கிற அந்த 1 சென்ட்டுக்கு மட்டும் மழை அனுப்புங்க நான் சொல்ல முடியும்? நம்ம இருக்கிற 1 சென்ட்டுக்கு மழை அனுப்பி அந்த மழையை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? யாரோ செய்கிறது தவறு. பூமியில் வறட்சி, பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய். யார் செஞ்சா, யார் என்ன தப்பு செஞ்சான்னு தெரியல. உலகம் முழுவதுக்கும் லாக்டவுன் வந்துருச்சு. வெளியில் போக முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல. மனுஷனை பார்த்தா தூரம் ஓட வேண்டியது இருக்குது. அந்த காலத்தில் பழமொழி சொன்னானுங்க. என்ன தெரியுமா பழமொழி சொன்னானுங்க? யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். கொரோனா வந்து இந்த நிலைமை சொன்னானுங்க, யுனைடெட் வி ஃபால், டிவைடட் வி ஸ்டாண்ட் அப்படின்ட்டானுங்க. நாம் ஒன்றாக இருந்தால் கீழே விழமாட்டோம். யுனைடெட் வி ஸ்டாண்ட். ஒன்றாக இருந்தால் நாம் எல்லாம் சேர்ந்து நிற்கலாம், பிரிந்திருந்தால் விழுந்து விடுவோம் அப்படின்னா. கொரோனா வந்ததுக்கப்புறம் என்ன? ஒன்றாய் சேர்ந்து நின்றால் விழுந்து விடுவீர்கள், பிரிந்திருந்தால் நிலைத்திருப்பீர்கள்ட்டான். பழமொழி என்ன பண்ணிடுச்சு? கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அப்போ யார் செய்த தவறு? யாரால் இந்த பிரச்சனை?
என்கிற கேள்விக்கு என்ன பதில்? 3 வகையான தண்டனைகள். பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய். முழு சமுதாயத்தையும் அது பாதிக்கிறது என்பதை இந்த விஷயம் நமக்கு என்ன செய்கிறது? உணர்த்துகிறதா இருக்கிறது. ஆகினாலே எசேக்கியேல் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த வசனங்கள், 14 வசனங்களை நாம் எசேக்கியேல் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். எசேக்கியேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான கருப்பொருள் என்னவென்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால் 3 விஷயங்களை நாம் தியானித்தோம். ஒன்று, மலைகளுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இரண்டாவதாக, விக்கிரகாராதனைகள் அழிந்து போகும், அது வீழ்ச்சியடையும் என்று சொல்லி ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாக சொல்ல சொன்னார். மூன்றாவதாக சொன்னார், நியாய தீர்ப்பின் மத்தியிலும் நான் ஒரு கூட்டத்தை மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற செய்தியை ஆண்டவர் என்ன செய்தார்? எசேக்கியேல் மூலமாக சொல்ல சொன்னார். கடைசியாக ஆண்டவர் சொன்னார், விக்கிரகாராதனின் மேலே நான் வருத்தமாய் இருக்கிறேன். அந்த வருத்தத்தை நீ வெளிப்படுத்தியிரு. நான் வருத்தமாய் இருக்கிறேன் என்பதை யார் வெளிப்படுத்தணும்? எசேக்கியேல் வெளிப்படுத்தணும். இப்போ எசேக்கியேலுக்கு உண்மையாகவே கர்த்தருடைய ஆவி இருந்தால்தான் கர்த்தருடைய துக்கம் எப்படிப்பட்டது என்பதை அவனால் என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். சும்மாவே ஒரு மனுஷனை கூப்பிட்டு அழுன்னு சொன்னால் எப்படி அழுவான்? அழுவானா? அழுக முடியாது. சிரின்னு சொன்னால் கூட அப்படின்னு சிரிச்சிடலாம். அழுன்னு சொன்னால் அழுகிற மாதிரி சத்தம் கொடுக்கலாம். ஆனால் அழுகையினுடைய மொத்த உருவம் எது? கண்ணீர். அது வரணும் இல்லை? அதுக்கு என்ன பண்ணுறது? அமிர்தாஞ்சனத்தை வாங்கி தான் தடவணும் கண்ணில். கிளிசரின் போட்டால் என்ன பண்ணுறோம்? கண்ணீர் வந்துடும். இல்லாட்டி கண்ணீர் போய் குடியில் அடித்தா தான் கண்ணீர் வரும். இப்போ எசேக்கியேலுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தரின் துக்கத்தை அவன் வெளிப்படுத்துகிற ஒரு நபராக அந்த இடத்துல செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் இருந்தால் ஒழிய கர்த்தரின் துக்கத்தை அவனால் என்ன செய்ய முடியாது? வெளிப்படுத்த முடியாது. இன்றைக்கு தேசத்திற்கு தலைவர்கள் தேவை. எப்படிப்பட்ட தலைவர்கள் தேவை? கர்த்தருடைய வார்த்தையை கலங்கம் இல்லாமல், கலப்படம் இல்லாமல் சொல்லக்கூடிய தலைவர்கள் தேவை. கர்த்தர் சந்தோஷமாக இருக்கிறாரா, துக்கமாக இருக்கிறாரா என்பதை ஜனங்கள் யார் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஊழியர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும், தேவனுடைய ஊழியர்களுடைய செயல்களும், தேவனுடைய ஊழியர்களுடைய செய்கைகளும் கர்த்தர் என்ன நிலைமையில் இருக்கிறார் என்பதை புரிய வைக்கும். அப்படிதான் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போய் ரட்டுடுத்தி சாம்பல் உட்காரு. அப்ப ஜனங்கள் புரிந்து கொள்ளுவார்கள் கர்த்தர் ஏதோ விஷயத்தை செய்ய போகிறார் என்பதை. நீ போய் அழுது புலம்பு, கர்த்தர் சொன்னார். இப்போ நாம் யார் என்கிறதை மக்கள் சொல்ல வேண்டும். ஊழியர்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ நான் மட்டும் தனிப்பட்ட வகையில் இல்லை. இங்கே இருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஊழியர்களாகத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த தேசத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அது மட்டுமல்ல, அவருடைய துக்கம் எப்படிப்பட்ட துக்கம் என்பதை சொல்லுகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அதுதான் எசேக்கியேலிலே 6ஆம் அதிகாரத்தில் நடைபெற்ற சம்பவம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? கர்த்தரை வெளிப்படுத்துகிறவனா நான் இருப்பேன். கர்த்தர் துக்கமாயிருக்கிறாரா? எப்படி தெரியும்? நம்முடைய செயல்கள் மூலமாக தெரியும். கர்த்தர் சந்தோஷமாக இருக்கிறாரா? எப்படி தெரியும்? நம்முடைய செயல்கள் மூலமாக தெரியும். ஆகினால் எசேக்கியேல் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்ல விரும்பினார், நான் துக்கமாய் இருக்கிறேன் என்பதை இந்த மக்களுக்கு நீ காண்பி என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்க சொன்னார். கர்த்தரை வெளிப்படுத்துகிற உத்தம ஊழியர்களாக, உத்தம விசுவாசிகளாக, உத்தம சீஷர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா
நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் தானே ஐயா, கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன், கோதுமை மணி போல் உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன், அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் தானே ஐயா, எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, எல்லோருக்கும் நான் எல்லாமானேன், எல்லோருக்கும் நான் எல்லாமானேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன், அனைவருக்கும் நான் உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் தானே ஐயா, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, எத்தனை இடர்கள் எதுவும் என்னை அசைப்பதில்லை, மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய்வேன், மன நிறைவோடு பணி செய்வேன், உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா,
இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் அன்பர் உமக்காக நே ஐயா. எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, உமக்காகத்தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் இந்த உடலும் உள்ளமெல்லாம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை பொழுதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பாபிலோனில் வைத்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே நீர் சீர்படுத்தி திரும்பவுமாக அழைத்து கொண்டு வருவதற்காகவே அவர்களை அங்கே வைத்து உருவாக்கினீர். ஆண்டவரே, எங்களையும் நீர் உருவாக்குகிறீர் மேன்மையான பணிக்காக, அதைவிட சிறந்த மகிமையான வேலைக்காக, முன் இருந்ததை விட கர்த்தாவே பின்னாளில் ஆண்டவரை பெரிய ஆசீர்வாதத்திற்காக நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேசத்திற்கு எசேக்கியேலை போன்ற தலைவர்கள் தேவை. எங்களை அப்படிப்பட்ட தலைவர்களாக நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக, ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்துகிற தலைவர்களாக கர்த்தரங்களை உருவாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, எங்களை பார்ப்பவர்கள் கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய செயல்களையும் செய்கைகளையும் செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நம்ம ஆலய ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவர்களை தலைமுறையாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவான். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Glory to God.